जय जगत्माता बगलामुखी। ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा। இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கப்பட்ட சில விஷயங்கள் தான் நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கப்பட்டது கலியுகத்தில் தான். இப்போ நாட்டில் நடக்கப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இந்த மகா வியாதி, இப்போ பாருங்க, மகா வியாதியினால லட்சக்கணக்கு ஜனங்கள் ஆயுசு தீர்றதுக்கு முன்னே அபமிருத்யுவுக்கு இரையாயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்தால், பூமியோட ஒரு பாதியில் பார்த்தால் அதிபயங்கரமாக உள்ள ஃப்ளட்ஸு, அப்படின்னா ஜலம், மழை, அதிபயங்கரமாக உள்ள மழை, அங்கே வெள்ளப்பெருக்கு, அது மூலமாக ஆயிரக்கணக்கு பேர் இறந்து போறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தாச்சுனால் அதிபயங்கரமா தீ விபத்து, அதிலே ஆயிரங்கள் இறந்து போறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தால் அடிக்கடி அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட புயல், லட்சக்கணக்கு நாச நஷ்டங்களும் ஜீவ ஹானியும் அதிலே உண்டாகிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் பிரகிருதி. பிரகிருதி என்றால் இயற்கை, அது ஈஸ்வரன் தான். இயற்கை கோபிச்சிருக்கிறது, பிரகிருதி கோபிச்சிருக்கிறது. அந்த பிரகிருதி கோபத்தை, இயற்கை கோபத்தை தெய்வ கோபம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஈஸ்வரன் நம்ம கிட்ட, மனுஷன்கிட்ட என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சொல்படி, அந்த தேவ கட்டளைப்படி அல்லே நாம் இப்போ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு போறாங்க, சுவாமி கும்பிடுறாங்க, நிறைய பூஜைகள் பண்றாங்க, ஆராதனை பண்றாங்க, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது எல்லாம் செல்ஃபிஷாகத்தானே இருக்கிறது, அப்படித்தானே? கோயில்ல போனா நீங்க யாராவது ஒரு ஆள் பகவானே நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டிருக்கா? இல்ல இல்லையா? நமக்கு என்ன வேண்டும் அதுதான் போய் கேட்குறாங்க. அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி கேட்குறாங்க. அப்போ தெய்வம் நம்ம கொடுக்கப்பட்ட பூஜையில் திருப்தியாக இருக்கிறதா? நாம் கொடுக்கப்பட்ட நைவேத்தியம் தெய்வம் புஜிக்கிறதா, சாப்பிட்றதா? இது ஒன்றும் யாரும் கேட்கறது இல்லை, பார்க்கறது இல்லை. அதே மாதிரி மனுஷனோட பேராசை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரிய சாத்தியத்துக்காக மட்டும்தான் யாகங்களும் பூஜைகளும் செய்கிறது. இங்க சூரியமங்கலம் 40 வருஷத்துக்கு மேலாச்சு ஆரம்பிச்சு, இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட சுவாமி எனக்கு எல்லாம் ஐஸ்வர்யமும் பகவான் தந்திருக்கிறது, அதனால பகவானுக்கு நன்றி சொல்லும் மாதிரி ஒரு யாகம் செய்ய வேண்டும், அப்படி ஒரு ஆள் கூட வந்தது கிடையாது. கோடீஸ்வரன்மாராக இருக்கப்பட்ட ஆளுகளும் வந்து மறுபடியும் அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அதுக்காக பண்ணுங்க என்று, யாகங்கள் பண்ணுங்க என்று வருகிறாங்க. தவிர எனக்கு அனைத்து பாக்கியங்களும் இருக்கு, அதனால் பகவானுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இதுவரை யாரும் வந்ததே கிடையாது. அப்போ மனுஷனோட அந்த பேராசை வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பகவானை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் இதெல்லாம் மறந்து போயிருக்கிறது. இந்த காலத்தில், அதாவது இந்த கலியுகத்தில் மனுஷனுக்கு சாந்தி, ஐஸ்வர்யம், ஆயுர், ஆரோக்கிய, சௌக்கியம் இவையெல்லாம் உண்டாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமது வேதங்களிலே நிறைய யாகங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. முக்கியமா அதர்வ வேதத்திலே, தமிழில் அதர்வண வேதம் அப்படி சொல்லுவாங்க. இந்த அதர்வண வேதத்திலேயும் அந்த வேதத்தின் அடிப்படையில் உண்டாகப்பட்ட சாரதா திலகம், மந்திர மகாசாரம், மகா தாந்திரிக வழி, இப்படி சொல்லப்பட்ட ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஆதி புராதன காலத்திலே ரிஷீஸ்வரன்மார் எழுதப்பட்டதுதான். அதிலே எல்லாம் கலியுகத்தில் உண்டாகப்பட்ட ஆபத்திலே இருந்து மனுஷன் எப்படி எஸ்கேப் ஆகலாம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் அது தெரிஞ்சு செய்யப்பட்ட ஆளுகள் ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் வேதிக் யாகங்கள் பண்ண வேண்டுமானால் அதில் நிறைய செலவாகிறது. ரெண்டாவது, அது படிக்கிறது, அந்த மந்திரம், அந்த சாஸ்திர விதி இது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அதை விட்டுட்டு எல்லாரும் ஆகம சாஸ்திரத்துக்கு வந்தாச்சு.
ஆகம சாஸ்திரத்துக்கு வந்த போது அந்த ஈஸ்வரன் தந்த வழியே மறந்து விட்டுட்டு, வேதங்களிலே உள்ள ஒரு பாகம்தான் ஆகம சாஸ்திரம். அப்படி இருந்தாலும் பரிபூர்ணமாகவே அந்த பகவானோட கட்டளை, பகவான் தந்த லிஸ்ட் அது மறந்து விட்டது. இப்போ இந்த மகா வியாதி COVID-19 என்ற கொரோனா வியாதி ஆரம்பிச்ச போது மனுஷனே அதிலே இருந்து காப்பாற்றுவதற்காக, உலகத்தை காப்பாற்றுவதற்காக வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கப்பட்ட தரணி ரட்சா மகா யாகம் இங்கே சூரியமங்கலத்தில் ஆரம்பிச்சாச்சு. அது 18 மாச காலம் நிற்கும். அதோட பீரியட், அதோட டியூரேஷன் 18 மாச காலம்தான். ஒரு நாளில் 1.25 லட்சம் ரூபாய் செலவு வரப்பட்ட அந்த யாகம் ரொம்ப சிக்கனமா இங்க நடத்தி வந்தது. சாஸ்திர விதிப்படியே, அதாவது சிக்கனம் என்று சொல்லப்பட்டது ஆடம்பரங்கள் எதுவும் இல்லாமல். ஆனால் 6 மாசத்திலே அந்த யாகம் பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையிலே நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஏனென்றால் பொருளாதார தட்டுப்பாடினால. அப்புறம் பல பேர் கேட்டாங்க, சுவாமி சரி இப்போ இந்த மகா ப்ராப்ளம், கொரோனா என்ற மகா ப்ராப்ளம் வந்து இருக்கிறது. டோட்டலா உலகத்திலே 45 லட்சம் ஜனங்களுக்கு மேல் கால மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது எந்த நேரத்திலே யாருக்கு வேண்டும்னாலும் வரலாம் இல்லையா? அப்போ நீங்க இதுக்கு பரிகாரங்கள் எல்லாம் செய்ய படிச்சவங்க தானே. இதுக்கு சிம்பிளா ஒவ்வொரு பேருக்கும் நான் என்ன காப்பாற்ற வேண்டும், உலகத்தையே காப்பாத்துறதுக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது யாரும் அதுக்கு முன்னே வரவில்லை. ஆனால் பர்சனலா ஒவ்வொரு பேரும் அவரவரே காப்பாத்துறதுக்காக என்ன செய்யலாம் அப்படி கேட்டார். அப்போ அதுக்கு நான் சொன்னேன், இதற்கு வேதங்களிலேயே கலியுகத்தில் முக்கியமாக அவசியமாக மனுஷன் செய்திருக்க வேண்டிய திரிலோகி திலக யாகம் அப்படி ஒன்று இருக்கிறது. அது செய்யலாம். அது செய்தால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆயுராரோக்கிய சௌக்கிய சித்தியும் தனபாகிய யோகமும் அபமிருத்யு இல்லாத அவஸ்தையும் உண்டாகும் அப்படி சொன்னேன். அப்போ பல ஆச்சாரியன்மார்கிட்ட சிலவர் போய், இங்க வரப்பட்டவருக்கு வேற ஆச்சாரியன்மார் இருப்பார் இல்லையா, அவங்க போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஓ இந்த யாகமா, இதுக்கு துவாதசாவரண மகா கணபதி யாகம் அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படி சிலவர் சொன்னாங்க. அப்படியும் சொல்லலாம். ஆனால் அது கூட சரியான பேரு திரிலோகி திலக யாகம். அதாவது 3 உலகத்திலேயும் திலகமாக பவிக்கப்பட்டது என்ற அர்த்தம். அதாவது இந்த திரிலோகி திலகம் யாரு பண்றானோ அவன் 3 உலகத்திலும் முக்கியத்துவம் உள்ளவனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்டிருக்கோம் நடிகர் திலகம், மக்கள் திலகம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? அதாவது மக்கள் திலகம் என்றால் மக்களுக்கு ரொம்ப பிரியமானவன், மக்களோட திலகமானவன். திலகம் என்றால் பொட்டு. நடிகர் திலகம் என்றால் நடிப்பதில் முக்கியத்துவம் உள்ளவன், திறமையுள்ளவன், நடிக்கப்பட்ட ஜனங்களில் திலகமானவன், முக்தானியானவன் அப்படின்னு அர்த்தம். அதே போல திரிலோகி திலக யாகம் யாரு பண்றதோ அந்த திரிலோகி திலகம் பண்ணப்பட்டவன் 3 உலகத்திலேயும் முக்கியத்துவம் உள்ளவனாக இருக்கும், பிரதானியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த திரிலோகி திலக யாகத்தினால 3 ஜென்மங்களிலே இருந்து நாம் செய்தப்பட்ட பாபங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போய் ஈகபர சௌக்கியம் உண்டாகும். திரிலோகி திலக யாகம் 2 விதத்திலே பண்ணலாம். இது பண்றதுக்கு அதிகாரம் வித்யோபாசகருக்கும் மகா கணபதி உபாசகருக்கும் மட்டும்தான் அது பண்ணக்கூடிய அர்ஹதை இருக்கிறது. வித்யோபாசகன் தான் திரிலோகி திலக யாகம் பண்றது என்றால் பிரதான தேவதையாக திரிபுர சுந்தரி தேவியை ஆவாகனம் செய்துதான் இது பண்ணுவாங்க. மகா கணபதி உபாசகனை செய்யப்பட்ட ஒரு ஆளாயிருந்தால் மகா கணபதி பகவானே முக்கியமாக பிரதான தேவதையாக ஆவாகனம் பண்ணித்தான் இந்த யாகம் செய்ய வேண்டும். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்றால் திரிலோகி திலக யாகம் திரிபுர சுந்தரி தேவியை ஆவாகனம் செய்து பண்றதாயிருந்தாலும் அதுக்கு முன்னாடி கணபதி ஹோமம் செய்துதான் செய்ய வேண்டும். அப்போ மகா கணபதி ஹோமத்திலேயே இது பண்றதாயிருந்தால், மகா கணபதி பகவானையே ஆவாகனம் பண்ணி பண்றதாயிருந்தால் அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, திரிபுர சுந்தரி யாகத்தில் டோட்டலா 12க்கு மேற்பட்ட தெய்வங்கள் இதிலே பிரசாதிக்கிறது உண்டு.
சந்தோஷிக்கிறது உண்டு இந்த ஒரே யாகத்தினால. அதில் திரிபுர சுந்தரி தேவியா இருந்தால் பொதுவே இந்திரன், அக்னி, யமன், நித்யதி, வருணன், வாயு, சோமன், குபேரன், ஈசானன், பிரம்மதேவன், மகாவிஷ்ணு, மகாதேவன், இதுக்கு மேல் பிரதான தேவதையாக இருக்கப்பட்ட திரிபுர சுந்தரி தேவி. அப்படித்தான். இதுவே மகா கணபதி பகவானை ஆவாகனம் பண்ணி பண்றதாயிருந்தால், கணபதி பகவானை ஆவாகனம் செய்யப்பட்ட ஹோமம் பஞ்ச தெய்வங்களை பிரீதிப்படுத்தும். அதாவது ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணும், கணேசம், மகேஸ்வரம். கணபதி ஹோமம் கொண்டு கணபதி பகவானை ஆவாகனம் செய்யப்பட்ட ஹோமம் கொண்டு ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணும், கணேசம், மகேஸ்வரம். சூரிய பகவான், அம்பிகா பராசக்தி, மகாவிஷ்ணு, மகாதேவன் அதாவது சிவன் பிளஸ் கணபதி பகவான், இந்த 5 மூர்த்திகளை பிரசாதிப்பிக்க முடியும். அப்படித்தான். அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தால் ரொம்ப கணபதி பகவானை ஆவாகனம் செய்யப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திரிலோகி திலக யாகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு ஐதீகம் இருக்கிறது. அது நான் சொல்றேன், கேளுங்கோ. முன்னாடி இங்கே இருந்து இந்த தரணி ரட்சா மகாயாகம் நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த லெட்டரும், அதாவது டொனேஷன் கேட்டுக்கொண்டுள்ள ரிக்வெஸ்ட் லெட்டரும் பிளஸ் தரணி ரட்சா மகாயாகத்தோட ஐதீகத்தையும் காட்டிக்கொண்டு நிறைய பேருக்கு நாங்க சூரியமங்கலத்திலிருந்து லெட்டர் அனுப்பணும். இப்ப நம்ம ஒரு யாகம் செய்யும் பொழுது சரி பண்ணுங்கோ அப்படி இருக்கக்கூடாது. அதன் பலம் என்ன, அதன் வரலாறு என்ன, அது ஐதீகம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். பல பேர் இங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க நிறைய பூஜை பண்ணணும், நிறைய ஹோமங்கள் பண்ணணும், எந்த யாகம் பண்ணியாச்சு அது தெரியவில்லை, ஐயர் வந்தாரு பண்றாரு. அப்படி மூடத்தரமாக இருக்கக்கூடாது. வியாதிக்கு வந்து நிறைய மருந்து சாப்பிட்டோம் அப்படி இல்லை, எந்த வியாதி என்ன மருந்து, என்ன மருந்து சாப்பிட்டோம், அதே மாதிரி என்னென்ன யாகங்கள் செய்தோம், அந்த யாகத்துக்கு தேவதை யாரு, அந்த யாகத்தின் வரலாறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ திரிலோகி திலக யாகம் என்ற கலியுகத்தில் மனுஷனுக்கு ஒரு கவசம், சர்வரட்சா கவசம் தான் அது. முக்கியமா இது இப்போ பண்றதுக்கு என்ன காரணம் என்றால், 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே சர்வரட்சா கவச மகா யந்திரம் அப்படின்னு ஒண்ணு செய்து கொடுத்தது. அது பகலாமுகி தேவியை உபாசனை செய்யப்பட்டவர் செய்ய வேண்டியது. பகலாமுகி சர்வரட்சா கவச மகா யந்திரம் கிட்டத்தட்ட ஒரு 3070 பேருக்கு வரை அந்த யந்திரம் இங்கே இருந்து 3 டைம்ஸ், அதாவது 3 கட்டங்களாக 3 காலங்களிலாக பூஜை செய்து ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்தோம். அப்படி பண்றதுக்கு என்ன காரணம் என்றால், காஞ்சி மடாதிபதியாக இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொன்னாங்க, இது கலியுகம் அல்லையா, எந்த நேரத்திலே ஒரு மகா விபத்து நம்மளை தேடி வரும், அப்ப அதிலே இருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்காக நீ பகலாமுகி உபாசகன் தானே, அதனால பகலாமுகி சர்வரட்சா கவசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கே, அதை பண்ணி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சுவாமிஜி, அது ஒரு ஆளுக்கு பண்ணி கொடுக்க முடியாது, ஏன்னா அது பயங்கர செலவாகும். அப்படி அதுக்கு எல்லாவர்கிட்டையும் கேளுங்கோ, தேவையுள்ளவருக்கு பண்ணி கொடுங்கோ, அதுக்கு சின்ன ஒரு தட்சிணை வாங்கிக்கோ அப்படி சொன்னாங்க. அந்த அட்வைஸை கேட்டுக்கொண்டு அந்த பெரியவாரின் அனுகிரகப்படி, ஆசீர்வாதப்படி அந்த எந்திரத்தை இங்கே இருந்து பண்ணி நிறைய பேருக்கு 3070க்கு மேற்பட்ட ஆளுகளுக்கு கொடுத்தோம். சர்வரட்சா கவசம் அப்படின்னா சகல தோஷங்கள்ல இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு கவசம் கூடு, அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். நமக்கு கர்ணனோட கவச குண்டலம் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா, அப்படி ஒரு இரும்பு திரை மாதிரி நம்மளை எல்லா தோஷங்கள்ல இருந்தும் காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சர்வரட்சா கவசம். இந்த நாட்டில் இந்த மகா விபத்து வந்த காலத்தில், போன 2 வருஷ காலம் தானே இது, அப்போ நாங்க அதுல அட்ரஸ் இங்கே இருந்தவர்கிட்ட எல்லாம் நான் சொன்னேன், போன் பண்ணி கேளுங்கோ எப்படி இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு சிலர் மட்டும் சொன்னாங்க, பினான்சியலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சுவாமி, வேற எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த வியாதியும் எங்களுக்கு வரலை, எங்களுக்கோ எங்க சேர்ந்தவருக்கோ ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க
ஃபேமிலியில குழந்தைகளுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கு. அதனால வருமானம் இல்லாததுனால கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. அது கூட சிலவர் தான் சொன்னாங்க தவிர, மற்றவங்க எல்லாம் சேஃபா இருக்கு அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள அந்த அனுபவங்கள் நமக்கு தைரியம் தர்றது. அந்த மாதிரி இருக்கப்பட்ட அநேகம் பலங்கள் இங்கே இருக்கு. அந்த பலத்தின் பலத்தினால்தான் அவர், அதாவது மருந்து கொடுத்துட்டு மருந்து சாப்பிடப்பட்ட பேஷண்ட் சொல்றாங்க, நான் பெட்டரா இருக்கேன், என்னுடைய ரோகம் பரிபூர்ணமாய் மாறியாச்சுன்னு. அது கேட்கும்போது டாக்டருக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்மபலம். அப்படி 40 வருஷ காலமா சூரியமங்கலத்தில் நடந்த யாகங்கள், பரிகாரங்கள், இதுல எல்லாம் இருந்து கிடைச்ச அந்த அனுபவ சம்பத்து, அதுதான் இந்த தரணி ரட்சா மகாயாகவும் சர்வரட்சா கவசமும் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு ஒரு பிரச்சோதனம், ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கியது. அப்படி அந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால இப்போ பல பேர் சொன்னாங்க, சுவாமி அதுக்கு என்ன வழி, ஜனங்களுக்கு தெரியாது இல்லையோ, அதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லும் பொழுது திரிலோகி திலக யாகத்தை பற்றி நான் சொன்னேன். இங்கே சூரியமங்கலத்தில் இது ஒரு ட்ரஸ்ட், நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இதை பற்றி, இதோட வரலாறு எல்லாம் சொல்லிட்டு நமக்கு இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது தானே இது, கண்டிப்பாகவே நம்ம இது பண்ணித்தான் ஆக வேண்டும் சுவாமி. நமக்கே ஆயிரக்கணக்கு பக்த ஜனங்கள் சூரியமங்கலத்துக்கே வரப்பட்டவங்க இருக்காங்க. ஆயுராரோக்கிய சௌக்கியத்துடன் சர்வ சௌபாகியத்துடன் அவர் வாழட்டுமே. அதனால கண்டிப்பா நமக்கு திரிலோகி திலக யாகம் இங்கே ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்னாங்க. அப்போ திரிலோகி திலக யாகத்தோட வரலாறு என்ன என்று அடுத்த எபிசோடில் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்க அது பார்க்கணும். பார்க்கும்போது அந்த சாஸ்திரம், அந்த யாகம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது, அதோட வரலாறு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதே சாதே ஹ்ரீமோம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.